ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆவணி மாதத்தின் அமாவாசை. ஒரு கைப்பிடி அரிசியில் இந்த பொருளை மறைத்து வையுங்கள், துரதிர்ஷ்டம் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஆவணி மாதத்தின் அமாவாசை திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி, பஞ்சமி, இது மாதிரி விசேஷமான நாட்களில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனாலதான் சிறப்பான நாட்கள்ல பண வரவிற்காக நாம அந்தந்த விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய சொல்றோம். நம்பிக்கையோட செய்யும் போதுதான் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள், பணத்தடைகள், தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இது மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் பண வரவுகளும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னாலே நம்ம அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற விசேஷமான நாட்களில் சில சூட்சமமான பரிகாரங்களை நாம் கண்டிப்பாக செய்யணுங்க. சரி, இந்த அமாவாசை அன்று பண வரவு அதிகரிக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் அமாவாசை அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு, தர்ப்பணம் கொடுப்பது, இது எல்லாமே முடிச்சிருவீங்க. இப்ப நம்ம மாலை நேரத்துல தான் நாம இந்த பரிகாரங்களை செய்ய போறோம். நீங்க ஒரு 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். பூஜை அறையில தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க சுத்தபத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில செய்யுங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா இது பணவரவிற்காக நாம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் தான். அதனால இதை நீங்க வேற ஏதாவது இடத்துல பூஜை அறை இல்லாம ஹால்ல, பெட்ரூம்ல உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். சரிங்க, இந்த பணவரவிற்காக நாம சில சூட்சமமான பரிகாரங்களை செய்ய போறோம். இது செய்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். நம்பிக்கையோட செய்யுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கை மேல கிடைக்கும். எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கணுமோ, இப்போ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமா பண வரவு கிடைக்கும். இல்ல ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது நான் உதாரணத்திற்கு இந்த 2 முறைகளை சொல்றேன். இது உங்க வாழ்க்கைக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் வரணும் அப்படின்னு இருக்குதோ எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை தான் நாம செய்ய போறோம். சரி, இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வருகிறது. திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள். அவருக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி. நீங்க ஒரு பேப்பரு இல்லைன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி அரிசி, அது பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை அரிசி மட்டும்தான். உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி அப்படி எடுத்தீங்கன்னா சிந்தாமல் இருக்கக்கூடிய அரிசியை அந்த பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ ஒரு அன்ரூல் பேப்பர் சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது ஒன்று, வருமானம் அதிகரிக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. பணத்திற்காக எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இல்ல எனக்கு என்கிட்ட கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால நீங்க எழுதி கொள்ளலாம். இப்போ முன்னாடி உங்களுடைய தேவைகளை எழுதிட்டீங்க, அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க அந்த பேப்பர்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நான் கொடுக்குறேன். 897 கீழே பார்த்தீங்கன்னா 781. இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா பண வரவை 24 மணி நேரமும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அந்த பின்னாடி எழுதிட்டு இந்த பேப்பரை அப்படியே அந்த அரிசி வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த தட்டில் வச்சிருங்க. அதற்கு மேலே அரிசியையும் நீங்கள் அந்த பேப்பர் மேலே தூவி விட்டுருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வசம்பு வச்சுக்கோங்க,
ரூபாய் நாணயம் இல்லை 5 ரூபாய் நாணயம் எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த இதை வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் உங்கள் தேவைகளை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 லட்சம் பணம் எனக்கு கிடைச்சிட்டா நான் எப்படி எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேனோ எக்ஸாக்டாக அந்த மனநிலையில் நம்ம இருந்துட்டு அந்த அரிசி, அந்த பேப்பரு, 1 ரூபாய் நாணயம், வசம்பு இது எல்லாமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அது கிடச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த எக்ஸாக்ட் மனநிலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஒரு கைப்பிடி அரிசி, அந்த பேப்பர், 1 ரூபாய் நாணயம், வசம்பு இது எல்லாத்தையுமே ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்க, நான் வந்து வழிபாடெல்லாம் செய்வேன் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வேற்று மதத்தினர் நாங்கள் ட்ரை பண்ணுறோமா, நாங்கள் வந்து கும்பிட மாட்டோமே அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும். அப்போது நம்மளுடைய எண்ணம் என்ன கேட்குறோமோ அதை எழுத்துப்பூர்வமாக கேட்கும்போது நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அதனால தான் நான் உங்களை பேப்பரில் எழுத சொல்கிறேன். இந்த முடிச்சை வந்து அப்படியே நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ, பணம் நகம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த முடிச்சை வச்சுருங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நாள் அங்கேயே இருக்கட்டும், எதுவுமே பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் 3 நாள் கழித்து அந்த வசம்பு, 1 ரூபாய் நாணயம், இதை 2 மட்டும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அந்த அரிசியை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. பேப்பரை வந்து எரித்து சாம்பலாக்கிருங்க. 3 நாளுக்கு அப்புறம் தாங்க இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யும்போது தான் நம்மளுக்கு அதனோட முழு பலனுமே கிடைக்கும். அமாவாசை அன்று நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லையே நம்ம போட்டிருக்கோம். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வந்து பண வரவிற்காக இல்லைங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீரணும், இல்லை வேறு விஷயங்கள் நடக்கணும், இப்போ குழந்தை பாக்கியம் வேணும், சொந்த வீடு வேணும், இது மாதிரி உங்களுக்கு தேவைகள் ஆசைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா சுவாமி ரூமில் செய்யுங்க. எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது, மாதவிடாய் காலத்தில் இருக்கோம் அப்படின்னா மற்ற ரூம்களில் உட்கார்ந்து கொண்டு இதை வந்து இரவு 10 மணி வரைக்கும் பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை மேலோங்கும், கஷ்டங்கள் கவலைகள் தீரும், துரதிர்ஷ்டம் பணத்தடைகள் பணத்தோஷங்கள் இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து